ஹலோ பசங்களா, வெல்கம் டு பிடபிள்யூ தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8, 9 அண்ட் 10. அண்ட் இன்னைக்கு நம்ம இருக்கிறது நம்மளோட வீரன் செஷன் கூட இருக்கும் கிளாஸ் 9 ஸ்டாண்டர்ட். ஸோ கிளாஸ் 9 ஸ்டாண்டர்ட்கான லாஸ்ட் எண்ட் ஆஃப் த போர்ஷன் வந்துடும். சரியா, யூனிட் 7ல் இருக்கிற ப்ரோஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம், விச் இஸ் டைட்டில்ட் ஆஸ் அ பர்த்டே லெட்டர். ஸோ நம்ம எல்லாரோட பர்த்டேக்கும் நமக்கு கிஃப்ட்ஸு, சர்ப்ரைசஸ், நிறைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நான் நீயும் நிறைய சாக்கீஸ் கொடுப்பேன், கேக் கட்டிங் பண்ணுவேன், அப்படி தானே? பட் இங்கே ஒரு பர்த்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கு. லைக் எப்படின்னா, பர்த்டே விஷஸ் த்ரூ த விஷஸ் வந்து எப்படி வந்து டிரான்சாக்ஷன் லைக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா லெட்டர் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி தான் விச் ஹேப்பன்ட் டியூரிங் த இண்டிபெண்டன்ஸ் டைம். சரியா, ஸோ இண்டிபெண்டன்ஸ் டைம் அப்போ நடந்த ஒரு ஸ்டோரி தான். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ளே ஃபோன் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. லெட் மீ செக் ஹூ இட் இஸ். இட்ஸ் மை டேடி. ஹலோ. யா, சாப்பிட்டேன். சொல்லுங்கப்பா. சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓகேப்பா, சரிப்பா, நான் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். பாய் பாய் பாய். ஓகே. See, this father's love is unconditional, right? அப்படி தானே? சாப்பிட்டியா? ஆஃபீஸ் போயிட்டியா? என்ன சாப்பிட்ட? எவ்வளோ சாப்பிட்ட? பால் குடிச்சியா? இது எல்லாமே கேட்குறது யாரு? நம்மளோட அப்பா அம்மா. அப்படிதானடா? ஸோ இதே லவ்வோட இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அப்பா, யாருக்கெல்லாம் அப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே டேடி மம்மி அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். ஏன்னா அவங்க தான் இந்த உலகத்தில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, நமக்கு இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னா அந்த 2 ஜீவன்கள் தான் காரணம். ஸோ உங்களுக்கு அவங்கள எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜஸ்ட் லவ் யூ டேடி, இல்லைனா லவ் யூ அப்பா, இல்லைனா லவ் யூ உங்கள் டேடியோட நேம் சொல்வியா அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லு. சரியா? ஸோ நான் லவ் யூ டேடி அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் போட போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட அப்பா உங்களை எந்த அளவுக்கு விரும்புகிறாங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன் மூலயமா சொல்ல போகிறீங்க. சரியா? ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபைன். ஸோ மோர் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளோட ஆப்பை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் டுடே இன் வாட்ஸ்அப் சேனல் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தா, இந்த பர்டிகுலர் லெசனோட சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ வேர்ட்ஸ், சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் will be there, so you can go and have a look of it. Okay. So here, before getting into the story, இந்த ஒரு சின்ன questions பார்த்தலாம். Have you ever received a personal letter from your friends or relatives? So இப்போ வேணா இது இல்லாமல் இருக்கலாம், பட் பிஃபோர் 20 years இட் வாஸ் த கம்யூனிகேஷன் மோட். அப்படி தானே? இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது, பட் ஆனால் அப்போ அப்படி கிடையாது. ஸோ அதையும் தாண்டி இப்போ மொபைலே இல்லை அப்படின்னா நம்ம இப்போ இது கூட தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்க போகிறோம். ஸோ லெட்டர்ஸ் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட மொபைலே இல்லை, அப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ இருந்தால் என்ன மாதிரி நீ ஆன்சர் பண்ணுவ அப்படின்னு யோசிச்சுப்பாரு. ஸோ யாருக்காக உனக்கு பர்சனல் லெட்டர்ஸ் வந்திருக்கா? ஆமாம் அப்படின்னா யாருக்கிட்டேருந்து வந்திருக்கு அண்ட் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பாரு. இல்ல நீ யாருக்காவது லெட்டர் போடணும் அப்படின்னாலும் ஸோ யாருக்கு எழுதுவ அண்ட் எதுக்காக, என்ன விஷயத்துக்காக எழுதுவ அப்படின்றதையும் நீங்க யோசிச்சு பாருங்க. Have you ever written a personal letter to anyone? If yes, to whom or what? Okay, fine. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த லெசனுக்குள்ளே போகலாம். A birthday letter. So about the author we are going to see now. ஸோ இந்த லெசனோட ஆத்தர், இந்த ப்ரோஸோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோன்னா நம்மளோட நேருஜி தான். சரியா? சாச்சாஜி. ஓகேவாடா? ஸோ ஜவஹர்லால் நேரு தான் இந்த லெசனோட ரைட்டர், author. So Jawaharlal Nehru, 14 November 1889 to 27 May 1964. ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இது ஈஸி. நம்ம நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால நீங்கள் அதை மறக்க மாட்டீங்க. Was the first Prime Minister of India and a central figure in Indian politics before and after independence. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இவர் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியும் அண்ட் அந்த ஸ்ட்ரகிள் அப்புறம் வந்திருக்காரு. இண்டிபெண்டன்ஸ் வாங்கி இவர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் Prime Minister of India. சரியா? He emerged as an eminent leader of the Indian independence movement under the tutelage of Mahatma Gandhi and served India
as prime minister from its establishment as an independent nation in 1947 until his death in 1964. So இங்க eminent அப்படின்றது like a famous leader. அதுதான் இங்க நான் மீனிங் கீழே எழுதியிருக்கேன் சரியா. ஸோ eminent என்ன அர்த்தம்? ஃபேமஸ். இவர் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லீடர் எதுல அப்படின்னு பார்த்தா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருந்தது இல்லையா அப்போ. ஸோ இவர் யார் வழியை பின்பற்றினாரு அப்படின்னா நம்மளோட மகாத்மா காந்தி சரியா. ஸோ டியூட்டிலேஜ்னா மகாத்மா காந்தி தானே நம்மள எல்லாரையும் இண்டிபெண்டன்ஸை நோக்கி வழி நடத்தினாரு சரியா. ஒரு காட் மாதிரி இருந்து நமக்கு வழி காட்டினார் இல்லையா. ஸோ அவங்க பின்னாடி இவங்க எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் சர்வ்ட் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டரா சர்வ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ எப்போ இருந்து ஆரம்பிச்சு 1947 ஆரம்பிச்சு அவரோட டெத் வரைக்கும் 1964 வரைக்கும் நம்மளுக்கு சர்வ் பண்ணியிருக்காரு. He is considered to be the architect of modern Indian national city. So architect modern இந்தியாவுக்கு இவர் ஒரு நல்ல எதிர்காலமா இருந்திருக்கார். So he is a sovereign which means he is a ruler சரியா. நம்ம எல்லாருக்கும் ரூலரா இருந்திருக்காரு இல்லையா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சோஷியலிஸ்டா இருந்திருக்காரு, செக்யூலரா இருந்திருக்காரு அண்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காவும் இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் இவரோட கிரேட் திங்ஸ். ஓகே. ஒரு லீடர்ஷிப்பை காட்டுற மாதிரி ஒரு குவாலிட்டி. Okay, he is a sovereign. So sovereign ruler and then socialist இருந்திருக்காரு, secular and democratic republic இருந்திருக்காரு. ஓகேவா. He was also known as Pandit Nehru. So Pandit Nehruன்னு இவரை நம்ம கூப்பிடுவோம். and நம்மளோட இந்தியன் பசங்க which means நம்ம குழந்தைங்களா இருக்கும் போது இது எல்லாரும் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அங்கிள் நேரு சரியா. நேரு சாச்சாஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவரு தான். ஓகேவாடா. நெக்ஸ்ட் போலாமா. ஓகே. இட் வாஸ் த சம்மர் ஆஃப். ஸோ இப்போ நம்ம வந்து கதைக்குள்ளே போக போகிறோம். லெட்டர் எழுதுறது இது வந்து ஒரு லெட்டர் சரியா. ஸோ லெட்டருக்கு முன்னாடி இருந்த ஒரு செட்டிங் என்ன அப்படின்னு, செட்டிங்னா அந்த கதையோட ஒரு முன்பகுதி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்க்கலாமா. இட் வாஸ் த சம்மர் ஆஃப் 1928 when Jawaharlal Nehru began writing letter to his young daughter Indira who was in Missouri at that time. ஸோ எப்போ வந்து இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க 1928. ஸோ அப்போ என்ன ஒரு வெதர் இருந்துச்சு, ஒரு சம்மர் பீரியட் சரியா. ஸோ நம்மளோட ஜவஹர்லால் நேரு வந்து யாருக்கு லெட்டர் எழுதுறாங்க, அவங்களோட யங் டாட்டரான இந்திராக்கு லெட்டர் எழுதுறாங்க சரியா. ஸோ அப்போ வந்து லெட்டர் எழுதுறாங்கன்னா இவங்க ஒரு பிளேஸ்ல இருக்கணும், அவங்க ஒரு பிளேஸ்ல இருக்கணும். ஸோ அப்போ இந்திரா எங்க இருந்தாங்க, முசூரியில இருந்திருக்காங்க. ஸோ இந்த லெட்டர்ல என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். He speaks to his daughter on a wide range of topics. So சில டாபிக்ஸ்ல தான் இவர் லெட்டர்ஸ் வந்து மோஸ்டா பேசுவாராம். என்ன அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ் ரிலேட்டடா பேசுவாரு, தென் ட்ரேட், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சயின்ஸ், எபிக்ஸ் அண்ட் இவாலுவேஷன். ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே அந்த லெட்டர்ஸ்ல கவர் ஆகுற மாதிரி அவங்க பொண்ணுக்கு ஒரு லெட்டர் எழுதுவார். ஸோ எதுக்காக இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஸோ அவங்க பொண்ணுக்கு வந்து இந்த உலகத்தை பத்தி எல்லா நாலேஜுமே இருக்கணும், அவளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதுக்காக லெட்டர் மூலமாவே அவங்களுக்கு எல்லாத்தையுமே நம்மளோட நேருஜி சொல்லி கொடுத்திருக்காரு. When Indira was about to turn 13 in 1930, Nehru started sending her more detailed letter. So already இதுவே ஒரு டீட்டெயில் லெட்டர் தான். ஸோ நமக்கு இதெல்லாமே அந்த ஏஜில் 13ல் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. பட் இருந்தாலும் இன்னும் டீட்டெயிலாக அவர் வந்து எப்போ எழுத ஆரம்பிச்சாரா, அவங்களுக்கு 13 வயசு இருக்கும் போது இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் கொடுத்து அவர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே ஃபைன். என்னடா ஓகே. These letters contain his understanding of the world which he wanted to further impart to his daughter. So இந்த லெட்டர்ல என்ன நம்மளோட நேருஜி வந்து என்ன இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம அந்த லெட்டர் மூலமா பார்க்கலாமா. ஸோ அவரு புரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் கிடையாம அவங்க பொண்ணும் இந்த உலகத்தை பத்தி நிறைய நாலேஜ் வேணும், அதுக்காக தான் இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாமே அவரு எழுதியிருக்காரு. ஓகேவா. ஈவன் while he was in prison he wanted to make sure that his child is not devoid of her father's teaching. ஸோ இந்த லெட்டர் அப்படின்றது 4 வால்ஸ்லேருந்து தான் எழுதப்படுது அப்படிதானே. ஸோ அந்த வால்ஸ் வீடாக இருந்தாலும் சரி இல்லை வெளியே எங்கே இருந்தாலும் சரி இவர் லெட்டர் எழுதுறதை மட்டும் நிறுத்தவே இல்லை. ஈவன் இவர் வந்து ப்ரிசனில் இருக்கும் போது கூட. ஸோ நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ நிறைய பேர் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க, காரணமே இல்லாமல் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பீரியடில் கூட இவர் வந்து ப்ரிசனில் இருந்து அவங்களோட பொண்ணுக்கு லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா
எக்காரணத்து கொண்டும் தன்னோட பொண்ணு வந்து படிக்கிறத நிறுத்தவே கூடாது, இந்த உலகத்தை பத்தி அவ தெரிஞ்சுக்கிறத நிறுத்தவே கூடாது அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் அவர் பிரிசன்ல இருந்தாலுமே அவங்க பொண்ணுக்கு லெட்டர் எழுதிட்டே இருப்பாராம். Over the next 4 years, Nehru continuously wrote his daughter from prison and his words are still inspiring. ஸோ எவ்வளோ பீரியட்க்கு அவங்க லெட்டர் எழுதுனாங்க, 13ல ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் வரைக்கும். சரியா, அந்த 4 இயர்ஸ் அவர் பிரிசன்ல தான் இருந்திருக்கார். இருந்தாலும் அவங்க பொண்ணுக்கு லெட்டர் எழுதிட்டே தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த லெட்டர்ல அவரோட இன்ஸ்பைரிங்கான வேர்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Okay, these letters written by Nehru from the various prisons. So இந்த லெட்டர் 4 வருஷம் இல்லையா, ஸோ அப்போ பிரிசன் மாத்திட்டே இருப்பாங்க. இந்த லெட்டர்ஸ் வந்து நிறைய பிரிசன், வேரியஸ் பிரிசன்ல இருந்து எழுதியிருக்காங்க. இன் பிரிட்டிஷ் இந்தியா to his daughter Indra were published in 1942. ஸோ அந்த 13 வயசுல அந்த மாதிரி ஒரு பீரியட்ல, சரியா, ஸோ 1947ல கிடைச்சது இல்லையா, ஸோ 1942ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, இவர் நிறைய இடத்துல இருந்து, விச் மீன்ஸ் நிறைய பிரிசன்ல இருந்து, டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருந்து எழுதின எல்லா லெட்டர்ஸையுமே சேர்த்து வச்சு கம்பைன் பண்ணி 1942ல ஒரு புக்கா அறிவிச்சாங்களாம். ஸோ அந்த புக்கு ஃபுல்லாவே நேரு வந்து அவங்க பொண்ணுக்கு லெட்டர்ல என்னெல்லாம் எழுதியிருந்தாங்க அதை பத்தி தான் இருக்குமா. ஸோ அந்த புக்கோட பேர் என்னன்னு பார்த்தா கிளிம்சஸ் of the world history. So which means இது அம்மா அப்பா பொண்ணு தானே, இங்கே எங்கே வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி வருதோ, ஸோ அதனால தான் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருப்போம் அந்த லெட்டரில் அவர் என்னெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி எழுதியிருக்காரு அப்படி. ஸோ அப்போது நம்ம இந்தியாவோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹிஸ்ட்ரியே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சரியா, ஸோ இப்போ அந்த புக்கோட பேர் என்னன்னு சொல்லு, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? It is the collection of 196, so yeah, 196 letters on world history. So மொத்தமா எத்தனை லெட்டர்ஸ் அவர் எழுதியிருக்காரா, 196 லெட்டர்ஸ் வந்து அந்த வேர்ல்ட்ஸ் ஆஃப் கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில வந்து இருக்குமா. ஓகே ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து அந்த லெட்டரோட சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்த்துருக்கோம், கிளிம்சஸாக பார்த்துருக்கோம். இப்போது அவர் உண்மையாலே என்ன லெட்டர் எழுதினாரு அதுலேருந்து ஒரு லெட்டர் தான் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரீட் த லெட்டர் ஃப்ரம் ஜவஹர்லால் நேரு டு ஹிஸ் டாட்டர் இந்திரா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர் ஒரு பிரிசன்லேருந்து எழுதுறாரு. எந்த பிரிசன்? சென்ட்ரல் பிரிசன், நைனிலேருந்து எழுதியிருக்கார். ஸோ எந்த டேட்டில் எழுதியிருக்காருன்னு பார்த்தா October 26, 1930ல எழுதியிருக்காங்க. சரியா, ஸோ இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோ. மை டியர் இந்திரா. Okay, my dear Indra, on your birthday, you have been in the habit of receiving presents and good wishes. என்னோட அன்பு மகளே இந்திரா, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளுக்கு நீ நிறைய gift and blessings வந்து good wishes, blessings, gift எல்லார்கிட்ட இருந்தும் உனக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் but good wishes you will still have in full measure. But what present can I send you from Naini prison? என்னதான் உனக்கு வந்து குட் விஷஸ் வந்தாலுமே இந்த பிரிசன்லேருந்து, அந்த ஜெயிலேருந்து என்னால் உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க முடியும், அதனால தான் உனக்கு நான் இந்த லெட்டரை எழுதுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, மை presence cannot be very material or solid. They can be of mind or spirit. Things that even the high walls of prison cannot stop. So என்னோட present இந்த பர்த்டேக்கு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெசன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு மெட்டீரியல் இல்லைனா ஒரு சாலிட் திங்காக இருக்காது. ஸோ கிஃப்ட்னா எப்படி இருக்கும், சம் சாலிட் இருக்கும் இல்லையா, மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்காது. பட் நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட் விச் இஸ் ரிலேட்டட் டு த மைண்ட் அண்ட் த ஸ்பிரிட். உன்னோட ஸ்பிரிட்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த நல்ல எண்ணங்கள். சரியா, இந்த உலகத்தை காக்கிற மாதிரி ஒரு ஸ்பிரிட். ஸோ அந்த ஸ்பிரிட்டும் உன்னோட திங்கிங் கெப்பாசிட்டி தான் இங்கே மைண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் பூஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கிஃப்டை தான் நான் உனக்கு இங்கேருந்து கொடுக்க முடியும். திங்ஸ் தட் ஈவன் த ஹை வால்ஸ் ஆஃப் த பிரிசன் கேன் நாட் ஸ்டாப். ஸோ நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த ப்ரெசண்ட்டை இந்த ஜெயிலில் இருக்கிற வால் கூட தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிஃப்டை தான் நான் உனக்கு இப்போ கொடுக்க போகிறேன். சரியா, புரிஞ்சுதா? ஓகே. You know, sweetheart, how I dislike sermonizing and doling out good advice. Okay, so
என் அன்பு மகளே, உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்றது, ஒரு ஒரு லெக்சர டெலிவரி பண்றதெல்லாம் எனக்கு அவ்வளவா பிடிக்காது. அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. I have always thought that the best way to find out what is right and what is not right, what should be done and what should not be done, it is not by giving a sermon, but by talking and discussing, and out of discussion sometimes a little bit of truth comes out. ஸோ இவர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார், என்னோட அன்பு மகளே, உனக்கு நல்லா தெரியும் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது, சும்மா பேஜாக லெக்சர் எடுக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பட் என்ன வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, அவங்க எப்படி நினைப்பாங்க நினைக்கக்கூடாது, இது எல்லாமே ஒன்ஸ் நம்ம வந்து அவங்க கிட்ட பேசணுமா, சரியா? ஒரு பேசுறது மூலியமா, ஒரு டிஸ்கஷன் மூலியமா கண்டிப்பா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, I have liked many talks with you. I have liked many talks with you and we have discussed many things. But the world is wild and beyond our world lies another wonderful and mysterious world. நம்ம ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை, ஸோ நம்ம ரெண்டு பேரும்னா யாரு? நேருவும் அவங்களோட பொன் இந்திராவும், சரியா? ஸோ அவங்க ரெண்டு பேருமே நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த உலகம் அப்படின்றது அந்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க அந்த வேர்ல்டை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த வேர்ல்ட் அப்படின்றது பெரிய வைட் அண்ட் பியாண்ட் அவர் வேர்ல்ட். ஸோ நம்ம நினைக்கிறத விட, நம்ம உலகத்தை விட அந்த நம்ம வெளி உலகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அது எல்லாமே உனக்கு நல்லா தெரியணும். அண்ட் இது வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான அண்ட் ஒரு மிஸ்ட்ரியஸான வேர்ல்ட். மிஸ்ட்ரியஸ்னா வந்து லைக் எனிதிங் மே ஹேப்பன் அட் எனி டைம். ஸோ அதனால தான் அங்கே வந்து மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? None of us need ever been bored or imagine that we have learned everything worth learning and become very wise. ஸோ இங்கே பாரு, none of us need ever been bored. ஸோ யாருமே ரொம்ப போரா இல்லை ஒரு இமேஜின் பண்ணுற மாதிரி இந்த வேர்ல்டு கிடையாது. இங்கே நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அண்ட் ஆல் த லேர்னிங் will be very worth. நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயமுமே கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் become very wise. இதை நம்ம கற்றுக்கிற மூலயமா, நம்ம உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலயமா நம்ம ரொம்ப அறிவாளியாகவும் திங்க் பண்ணலாம். லைக் we can think in the next level also. சரியா? But what am I to do then? A letter can hardly take the place of a talk. At best, it is one-sided affair. ஸோ நான் வேறு என்னதான் பண்ண முடியும்? இந்த ஜெயிலில் இருந்துட்டு நான் உனக்கு லெட்டர் மட்டும்தான் எழுத முடியும். ஸோ இதுதான் நம்ம பேசிக்கிற ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட். இந்த லெட்டர் மூலயமா தான் நீயும் நானும் பேசிக்க முடியும். ஸோ இதை தாண்டி என்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு தலை காதல் மாதிரி. ஸோ ஒருத்தர் இங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே ஒருத்தர் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ரிட்டர்ன் லெட்டர் வரணும். ஸோ இதுதான் அங்கே வந்து ஒன் சைட் அஃபேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? Imagine that I have made a suggestion to you for you to think over as if we really were having a talk. ஸோ இப்போ நீ ஒரு இமேஜின் பண்ணிக்கோ, நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு சஜஷன் சொல்ல போனேன், சரியா? ஸோ உண்மையாலே நான் உன்கிட்ட பேசுகிற மாதிரி இப்போ நீ இமேஜின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். In history we read of great period in the life of nation, a great men and women. நம்ம இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்றது இந்த உலகத்தில், சரியா? இந்த உலகத்தில் நம்ம நிறைய கிரேட் பீப்புளை பார்த்துருப்போம், நிறைய சிறந்த பீரியட்ஸ்னால் ஸோ அந்தந்த டெவலப்மெண்ட் பீரியட் பார்த்துருப்போம் நம்மளோட நேஷனில், ஆஃப் கிரேட் மென் அண்ட் விமென். ஸோ கிரேட் பீரியட் பார்த்துருப்போம், கிரேட் நேஷன்ஸ் பார்த்துருக்கோம், அண்ட் அந்த நேஷனில் யார் இருப்பா? கிரேட் மென் அண்ட் விமென் இருப்பாங்க. Do you remember how fascinated you were when you first read the ஸ்டோரி ஆஃப் ஜோன் ஆஃப் ஆர்க்? உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா? ஸோ இட்ஸ் ஆல்சோ அ ரியல் ஸ்டோரி. நமக்கு எப்படி ராணி லக்ஷ்மி பாய் ஒரு வீரமங்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி அவங்க ஊரில் அவங்க ஃபேமஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியை படிக்கும் போது நீ எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டடாக இருந்த, நீயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அண்ட் ஹவ் யுவர் ஆம்பிஷன் வாஸ் டு பி சம்திங் லைக் ஹர். Ordinary men and women are not usually heroic. உனக்கு அது ஞாபகம் இருக்கு. இப்போ சொன்னார் இல்லையா, அந்த ஸ்டோரி படிக்கும் போது நீ எந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணு மாதிரி ஆகணும், ஒரு ஹீரோயிசம் காட்டணும், நீ ஞாபகம் உனக்கு அந்த மாதிரி தோணிட்டு இருந்ததுல, அதெல்லாம் உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குல்ல. பட் ஆர்டினரி மென் அண்ட் விமென் ஆர் நாட் யூஸ்வலி ஹீரோயிக், விச் மீன்ஸ் இப்போ இருக்கிற மக்கள், நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வந்து அப்பப்போ வந்து ஹீரோயிசம் காட்ட முடியாது. தே திங்க்
அவங்க என்ன அதிகமாக நினைப்பாங்க, இந்த ஆர்டினரி மென் அண்ட் விமன் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பற்றி யோசிப்பாங்க, விச் மீன்ஸ் சாப்பாடு. அதுதான் இங்கே பிரெட் அண்ட் பட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தென் வீட்டு வேலை, வீட்டில் என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குது, அண்ட் ஸோ ஆன் அண்ட் லைக் மீன்ஸ் வேற ஏதாவது இருக்கலாம். பட் a time comes when a whole people become interested in a great cause. பட் டைம் அப்படின்றது, ஸோ காலங்கள் கடந்து இப்படியே போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹோல் பீப்புளே, ஸோ அந்த ஆர்டினரி பீப்புள் கூட அவங்களோட பசங்களை யோசிக்கிற அந்த மாதிரி ஆர்டினரி பீப்புள் கூட நாட்கள் போக போக என்ன ஆவாங்கன்னா ஒரு கிரேட் காஸ், விச் மீன்ஸ் அந்த இண்டிபெண்டன்ஸ் தான் சொல்கிறாங்க. சரியா? அந்த மூமெண்ட்டை தான் சொல்கிறாங்க, இண்டிபெண்டன்ட் மூமெண்ட் தான். ஸோ அந்த கிரேட் காஸ்க்கு எல்லாருமே அவங்களோட தனித்தனி பங்கை வந்து அளிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேடா? Then history helps every simple ordinary men and women to become heroes. ஸோ எது வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா? ஸோ அப்போ அவங்க பண்ண அந்த ஜெயிலுக்கு போனது, ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தது, பிரிட்டிஷ் கிட்ட அடி வாங்கினது, இதெல்லாம் தான் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி தான் ஒரு ஆர்டினரி பர்சனை, ஒரு மென் அண்ட் விமனை வந்து சூப்பர் ஹீரோவாக நமக்கு காட்டி கொடுக்கும், டு பிகம் அ ஹீரோ. ஓகே, கிரேட் லீடர்ஸ் ஹாவ் சம்திங் இன் them which inspires a whole people and make them do great deeds. So great leaders, leadersனா நம்மளோட மகாத்மா காந்திஜி, நேருஜி எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி கிரேட் லீடர்ஸ் கிட்ட என்ன இருக்குமா, ஒரு குவாலிட்டி, சம்திங், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணும்னா நம்ம எல்லாரையுமே இன்ஸ்பயர் பண்ண வைக்கும். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் அடைஞ்ச அந்த ஹோல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கிரேட் டீட்ஸ், ஒரு சில பெரிய விஷயங்களை பண்ண முடிப்பாங்க. ஸோ கிரேட் டீட்ஸ் மீன்ஸ் ஆக்ட். சரியா? ஸோ அங்கங்கே ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிரேட் ஆக்ட்ஸை வந்து அவங்களால பண்ண முடியும். எதனால பண்ண முடியும்? அந்த கிரேட் லீடர்ஸ் கிட்ட கிடைக்கிற இன்ஸ்பிரேஷன்லேருந்து இவங்களும் பெஸ்ட்டாக மாறிடுவாங்க. இந்தியா இஸ் a great oh my god, என்ன இது? In India, a great leader full of love from all who suffer and eager to help them has inspired our people to great actions and noble sacrifice. He has helped to make us the poor and the oppressed free happy. So நம்மளோட இந்தியால a great leader இருக்கார். சரியா? full of love, பார்க்குற எல்லாருக்கும் அன்பை அள்ளி அள்ளி கொடுப்பாரா. who are suffered and eager to help them. ஸோ நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லார் மேலேயும் அவர் ரொம்ப அன்பாக இருப்பார். has inspired our people to great action. ஸோ அந்த கிரேட் லீடரை பார்த்து நம்ம நிறைய பார்த்து, அந்த மக்கள்லாம் பார்த்து, பீப்புளெலாம் பார்த்து ரொம்ப ஒரு 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 விஷயம் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு கிரேட் ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னு ஒரு ஒரு உணர்ச்சி வந்திருக்கு அவங்களுக்கு. சரியா? அண்ட் நோபல் சாக்ரிஃபைஸ். ஸோ சாக்ரிஃபைஸ்னாலே விட்டு கொடுக்கறது, லைக் இதெல்லாமே தான் வரும். பட் அதையும் ஒரு சிறந்த சாக்ரிஃபைஸாக ஆக்கியிருக்காங்க. ஹீ ஹாஸ் ஹெல்ப்ட். இவர் யாருக்கெல்லாம், அந்த கிரேட் லீடர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா? ஸ்டார்விங், விச் மீன்ஸ் ஃபுட்டு இல்லாமல் கஷ்டப்பட்டு, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா, சஃபர் ஆவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் த புவர் அண்ட் ஒப்ரெஸ்ட் ஃப்ரீ அண்ட் ஹாப்பி. ஸோ புவர் பீப்புளுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஃப்ரீயாக ஹாப்பியான வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் யாராக இருக்க முடியும்? நம்மளோட மகாத்மா காந்தி தான். சரியா? அவங்கள தான் இங்கே வந்து பாபுஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட பெட் நேம், சரியாடா? So Babuji is in prison, but the magic of his Babuji is in prison, but the magic of his message has stolen the hearts of Indians million. So Babuji எங்க இருக்காரு? இப்போ பிரிசன்ல இருக்காரு. ஸோ இவரும் பிரிசன்ல தான் இருக்கார். ஸோ பாபுஜி இப்போ பிரிசன்ல இருக்காரு. பட் அவரோட மேஜிக்கான அந்த மெசேஜ் என்ன தெரியுமா பண்ணுச்சு? இருக்கிற இந்த இந்தியாவில் இருக்கிற மில்லியன்ஸ் கணக்கான பீப்புளோட இதயத்தில் போய் நின்றுச்சு. ஸோ அந்த அளவுக்கு கிரேட் லீடராக அவர் வந்து இருந்திருக்காரு. மென் அண்ட் விமன் and even little children come out of their little shells and become India's soldiers of freedom. So அவரோட ஸ்பீச் எல்லாம் அந்த இந்தியன்ஸ் கேட்டு 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 என்ன ஆயிட்டாங்கன்னா, ஆண்கள், பெண்கள், ஈவன் சின்ன சின்ன குழந்தைங்க கூட நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட் அப்போ ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி சண்டை போட்டாங்களாம். In India today we are making history, and
and you and I are fortunate to see this happening before our eyes and to talk some part and to take some part ourselves in this great drama. So இந்த இன்னைக்கான இந்தியால ஸோ அந்த லெட்டர் எழுதப்பட்டுச்சு இல்லையா, அதனால தான் அங்கே டுடேன்னு இருக்குது. ஓகே, இன் இந்தியா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஹிஸ்ட்ரியில் நீயும் நானும் விச் மீன்ஸ் நேருஜியும் இந்திராவும், அதுதான் அங்கே யூ அண்ட் ஐ. ஸோ நீயும் நானும் இதை பார்க்குறது அப்படின்றது ஒரு சிறந்த காட்சி. ஃபார்ச்சுனேட் டு சி விச் மீன்ஸ் வி ஆர் ஹாப்பி டு சி தட் வி ஆர் க்ரோயிங் அப் திஸ் ஹேப்பனிங் பிஃபோர் அவர் ஐஸ். நம்ம கண்ணு முன்னாடி இப்படி ஒரு க்ரோத் நடக்கிறத நம்ம பார்க்குறதுன்றது நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். அண்ட் டு டேக் சம் பார்ட், ஸோ இதை பார்த்துட்டு மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கிரேட் ஆக்ஷன்ல நம்மளோட பங்கும் இருக்கணும் அப்படின்றது, இதுதான் இங்க கிரேட் டிராமா. ஸோ நம்மளோட பங்கும் இருக்குன்னு நம்ம நினைக்கும் போது நம்ம ஒரு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. If we are to be Indian soldiers, we have to respect India's honors. So இப்போ நம்ம ஒரு இந்தியன் சோல்ஜரா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்மளோட இந்தியாவோட பெருமையை கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். And that honor is a sacred truth. So அந்த ஹானர்ன்றது ஒரு sacred அப்படின்னா ஒரு மன ரீதியா உண்மையான ஒரு ஆத்மாத்மமான ஒரு நம்பிக்கை. It is not easy matter to decide what is right. ஸோ ஒரு விஷயத்தை வந்து இது ரைட்டு இல்லை இது ரைட்டு கிடையாது அப்படின்னு நம்மளால தீர்மானிக்க முடியாது. விச் மீன்ஸ் அது போக போக தான் நமக்கு தெரியும். One little test I shall ask you to apply wherever you are in doubt. Never do anything in secret or anything that you would wish to hide. For the desire to hide anything means that you are afraid, and fear is a bad thing and unworthy of you. Be brave and all the rest follows. ஸோ இவர் வந்து இப்போ இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தராரு. என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுற அப்படின்னா அதை மறைச்சி பண்ணணும்னு நினைக்காத. ஸோ மற்றவங்களை ஏமாற்றி மறைச்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நீயும் ஹாப்பியாக இருக்க போகிறதில்ல, உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே ஓப்பன் மைண்டடாக ஃப்ரீ டாக்காக இருக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை எப்போவுமே நம்ம சீக்ரெட்டாக வச்சு ஹைட் பண்ணி பண்ணவே கூடாது அப்படின்றத அவங்க பொண்ணுக்கு இங்கே சொல்லித்தராரு. எப்படி இருக்கணுமா, ரொம்ப பிரேவாக இருக்கணும். ஸோ ரொம்ப தைரியமாக இருக்கணும். நீ தைரியமாக ஒரு விஷயத்தை உண்மையாக வெளிப்படுத்தி பண்ணும்போது ஆல் த ரெஸ்ட் வில் ஃபாலோ யூ. நீ யாரையும் ஃபாலோ பண்ண வேணாம், அந்த உண்மையை உன்னை மற்றவங்கள ஃபாலோ பண்ண வைக்கும். Okay, you know that in a great freedom movement under Babuji's leadership, there is no room for secrecy and hiding. So, நம்மளோட freedom struggle நடந்துட்டு இருந்த டைம்ல தான். ஸோ freedom struggleல வந்து பாபுஜி தலைமையில நடத்தப்பட்டுச்சு இல்லையா, அந்த லீடர்ஷிப்ல நாங்கள் ஒரு விஷயம் கூட மறைச்சு பண்ணினதே இல்லை. அதுதான் அங்கே நோ சீக்ரெட் ஃபார் நோ ரூம் ஃபார் சீக்ரெசி. சரியா? ஸோ ஒரு சின்ன சீக்ரெட் கூட நாங்கள் எதுவுமே மறைச்சது கிடையாது. எல்லாமே வந்து எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால தான் எங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. We have nothing to hide. நாங்கள் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. We are not afraid of what we do or what we say. ஸோ நாங்கள் என்ன பண்ணணும் விச் மீன்ஸ் நாங்கள் என்ன பண்ணணும் என்ன பேசணும் எல்லாமே எங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியும்? நாங்கள் எல்லாருமே ரொம்ப லைக் ஓப்பன் டாக்காக இருந்ததுனால எதுவுமே எங்களுக்குள்ளே மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் எங்களால் எல்லாமே பண்ண முடிஞ்சுது. We work in the sun. ஸோ நாங்கள் வந்து சன்னில் வேலை பார்த்துருக்கோம், லைட்லேயும் வேலை பார்த்துருக்கோம். Even so, in our private lives, let us make friends with the sun and work in the light and do nothing secret. ஸோ நம்மளோட ப்ரைவேட் லைஃப் விச் மீன்ஸ் நம்மளோட ஓன் லைஃப், அந்த ஓன் லைஃப்பில் கூட நீ வந்து எதையும் மறைக்காமல் அழகாக உன் லைஃப்பை லீட் பண்ணனா கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ் தான். விச் மீன்ஸ் அந்த சீக்ரெசி இல்லாமல் அடுத்தவங்க கிட்டேருந்து மறைக்காமல் வாழ்ந்தோன்னா நம்ம லைஃப்க்கு யாருக்கிட்டையுமே பயப்படவே தேவை கிடையாது. அதுதான் இங்கே வந்து த சன். ஓகேவா? த சன் அண்ட் ஒர்க் இன் த லைட் and do nothing secretly, and if you do so, my dear, you will grow up a child of a light. So இந்த மாதிரி எல்லாம் நீ எதுவுமே மறைக்காம நல்லபடியா ஓப்பன் மைண்டடோட வாழ்ந்தா அப்படின்னா நீ வந்து லைட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ டார்க்னஸ்ல இல்லை. ஸோ லைட் எப்படி பிரைட்டா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம பிளேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். unafraid, ஸோ பயப்படாமலேயும் இருக்கலாம். and serene and unruffled whatever may happen. So you can be calm and not
not nervous. அதான் இங்க serene and unruffled. ஓகே, ஸோ இந்த மாதிரி லைட்ல நீ வாழும் போது உனக்கு பயமும் இருக்காது. நீ காமா ஒரு விஷயத்த, அமைதியா ஒரு விஷயத்த முடிவு பண்ணலாம். என்ன நடந்தாலுமே இருக்கட்டும், சிச்சுவேஷன்ஸ் எவ்வளோ பேட் ஆனாலும் யூ ஹாவ் டு பி ஓப்பன் மைண்டட். சரியா? ஃப்ரீயா, நான் லைக் ஒரு சீக்ரெட் இல்லாம நடந்துக்கிறது. I have written a very long letter to you, and yet there is so much I would like to tell you. How can a letter contain it? ஸோ இப்போவே நான் உனக்கு நிறைய விஷயங்களை இந்த லெட்டரில் சொல்லிட்டேன், அண்ட் இன்னமும் நிறைய இருக்கு. பட் இந்த சின்ன லெட்டர் வந்து இதை வந்து லைக் என்னால் இதை அடக்க முடியலை. குட் பை லிட்டில் ஒன் அண்ட் மே யூ க்ரோ அப் இன்டு அ பிரேவ் சோல்ஜர் இன் இந்தியா சர்வீஸ். ஸோ பரவாயில்ல, இந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுத முடியல, அதனால் ஸோ இப்போ நான் என்னோட லெட்டரை முடிச்சுக்கிறேன். என்னோட அன்பு மகளே, நான் வந்து உனக்கு குட் பை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? குட் பை லிட்டில் ஒன். இனி எப்படி இருக்கணுமா? ஒரு பிரேவ் சோல்ஜரா, ஒரு தைரியமான ஒரு பெண்மணியா இந்த நாட்டுக்காக நீ சேவை செய்யணும். வித் ஆல் யுவர் லவ் அண்ட் குட் விஷஸ் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர் ஜவஹர்லால் நேரு. சரியாடா? ஸோ இதுதான் இவங்க வந்து நம்மளோட ஜவஹர்லால் நேரு அவங்க பொண்ணு இந்திராக்கு எழுதின லெட்டர்ஸ். ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 196. சரியா? 196. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ் போலாமா? Okay, from which prison did Nehru write this letter? So in the prison la எழுதுறார், நைனில இருந்து எழுதினாரு. சரியா? So this Naini prison. Next question, did Nehru send any presents to Indra? எந்த present to அனுப்பல. So no present, no material and solid. Okay வா? So the answer will be no. Next, which historical character inspired young people? ஸோ யாரை வந்து ரொம்ப அந்த யங், அந்த இந்திராவாக இருக்கும் போது, அவங்க சின்ன பொண்ணாக இருக்கும் போது, அவங்க அப்பா சொன்னாலே உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன பொண்ணாக இருக்கும் போது நீ ஒரு கேரக்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனல. ஸோ அது என்ன கேரக்டர்? ஜோன் ஆஃப் ஆர்க். Next one, what helps the ordinary men and women to become heroes? என்ன ஹெல்ப் பண்ணுமா? ஹிஸ்ட்ரி தான் ஹெல்ப் பண்ணுமா? ஸோ அவங்க அந்த நாட்களில், அந்த 1947 வந்து அவங்க ஆர்டினரி பீப்புள் தான். பட் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு கிரேட் லீடர். ஸோ விச் இஸ் ஹெல்பிங் அஸ்? ஹிஸ்ட்ரி. ஓகே, what is addressed, who is addressed as பாபுஜி? ஸோ பாபுஜி நீங்கள் நம்ம யாரை அட்ரஸ் பண்ணியிருக்கோம்? மகாத்மா காந்தி. What should the soldier of India respect? ஸோ என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணுமா? நம்மளோட இந்தியாவோட பெருமைகள், ஹானர்ஸ். சரியா? அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணாதான் அவங்க வந்து குட் சோல்ஜர்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ புக் பேக் பார்த்தோம். இப்போ புக் நம்ம என்ன பார்த்தது? புக் இன் கொஸ்டின். ஸோ புக் பேக் போகலாம். Why could not Nehru send any presents to Indira? Because he was in the prison. Okay, as Nehru was in the prison, சரியா? Nehru was in the prison, he could not send any presents to Indira. So இது மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். Remaining we are taking from the question. What cannot be stopped even by the high walls and the prisons? What cannot be stopped? The mind and the spirit. சரியா? The mind and the spirit cannot be stopped even by the high walls of the prison. Why did Nehru dislike sermonizing? ஏன்னா அதுக்கு அவருக்கு பிடிக்காது. ஸோ டிஸ்கஷன் பண்ணி ஒரு சொல்யூஷனை ட்ராக் பண்ணுமே தவிர ஆஸ் கணக்கில் லெக்சர் எடுத்து பண்ணக்கூடாது. சரியா? Nehru disliked sermonizing because he thought that only talking and discussion. சரியா? ஸோ இதுதான் டாக்கிங், பேசுறது மூலியமாகவும் டிஸ்கஷன் மூலியமாகவுமே அங்கே வந்து பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைச்சிரும். பெஸ்ட் வே டு ஃபைண்ட் வாட் இஸ் ராங் அண்ட் ரைட். ஸோ ஹி டிஸ்லைக்ஸ் இட். Okay, what does history tells us? So history நமக்கு என்ன சொல்லும்? History tells us the life of nation of great men and women. Okay வா? Fifth one, what do ordinary men and women usually think of? அவங்களோட பசங்களுக்கு bread and butter and household worries and like that. So ordinary men and women usually think of the bread and butter of their children and their household worries. ஸோ இந்த மாதிரி ஆர்டினரி பீப்புளை கூட அந்த கிரேட் லீடர் ஒரு லெக்சர்ஸ் என்ன பண்ணுமா? ஒரு கிரேட் ஆக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? What do ordinary men and women when do ordinary men and women become heroes? So when people are interested in great cause. So great cause na and the great action அப்ப நடக்கிற ஒரு struggle தான் அங்க great cause. Then history helps ordinary men and women become heroes.
What does the phrase great drama? So this will be one of the important questions in the 2 marks. சரியா? So drama na இங்க எதை ரெஃபர் பண்ணிருக்காங்க? Which means referred to the activity of people of India in the great freedom fight under Babuji's leadership. So main keyword is freedom movement நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த பீரியடை தான் வந்து நம்ம கிரேட் ட்ராமா அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Why are the freedom fighters under Gandhi not afraid of anything? Because there is no room for secret and for hiding also. So secretum எந்த ஒரு hidingum இல்லாததுனால it has been like that. So paragraph questions பார்க்கலாமாடா? ஓகே, ஸோ பேராகிராஃப் கொஸ்டினில் நீங்கள் 9th இல்லையா, அதனால இப்போவே இந்த பேட்டர்ன் ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் போடு, அதுக்கப்புறம் ஆத்தர் போடு, அண்ட் தென் ஏதாவது தீம் இருந்துச்சுன்னா போடு, அண்ட் கேரக்டர் ஆல்சோ யூ கேன் மென்ஷன். ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோ, பாக்ஸ் போட்டு அழகா. ஓகே, ஸோ பாக்ஸ் போட்டு எழுதினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைக் யூ கேன் கோ ஃபார் பேராகிராஃப். ஓகே, கொஸ்டின்ஸ். Second question பார்த்தனா, imagine yourself as Indra and write a reply letter to your father. So like a letter writing we are going to write. So this is like a informal letter. நம்மளோட formal letter கிடையாது, informal letter. So இப்போ நீங்க இந்திரா இதுக்கு வந்து reply letter கொடுக்க போறீங்க. So எங்க இருந்து கொடுக்க போறீங்க? நீங்க எந்த பிளேஸ்ல இருக்கீங்க? ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரியில மிசூரியில இருந்தோ அக்டோபர் 31. So 30 அங்க இருந்துச்சு இல்லையா, 29 30. So இந்த இயர் போட்டாச்சு. My dear papa, thank you so much for your wonderful birthday gift. So எது wonderful birthday gift? அந்த பவரான வேர்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. A letter, a true gift thought, not solid or material. Your heartful wishes and your words mean a lot to me. Your mind and spirit guide me from wherever you are. Your letter isn't advice or a sermon. The words are powerful enough to trigger the potential within me to fight for our nation. So நீங்க எனக்கு இவ்வளோ நேரம் சொன்னது வந்து அட்வைஸ்லாம் கிடையாது. நீங்க சொன்ன அந்த பவர்ஃபுல்லான வேர்டு என்ன பண்ணுமா, ஒருத்தனோட பொட்டென்ஷியல், விச் மீன்ஸ் அவன் அந்த கேப்பபிள் இருக்க, என்னால் முடியும் அப்படின்ற அந்த திறமையை வந்து லைக் வந்து தூண்டி விடுமா. சரியா? ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரிகர் the potential within me to fight for a nation. I understand that Babuji focused on truth, courage. So Babuji எதெல்லாம் focus பண்ணியிருக்காரு? Truth, courage, fearless, openness, hard work, peace, straightforwardness, and non-violence. I shall follow your words and grow up into a brave soldier in India's service. With all my love and good wishes, your loving daughter Indra. Okay, so இந்த letters கேட்கறதுக்கு chances இருக்கு. Okay, so next we have word is here, synonyms and antonyms. பார்த்துடலாமா? So wild அப்படின்னா என்ன நம்ம சொல்லுவோம்? Broad and narrow. Okay வா? So one. Okay, next போலாமா? Noble, and we have gentle and ignoble. Then we have oppressed here, third one. So substitute and freedom. Okay, so next honor means நம்மளுக்கு antonyms. Dishonor வந்துரும், and at the same time the meaning will be privilege. So ஒருத்தவங்கள what is that? கௌரவிப்பாங்களையா அது. Okay வா? Then worthy, we have fifth one. So worthy will be valuable, and here will be unworthy. Private will be personal, for private will be like personal meaning, and opposite will be public. So brave, while valiant and coward. Okay va? So synonyms, antonyms irukku. So இதே மாதிரி தான் நான் அங்கேயும் கொடுத்துருக்கேன். Just have a check. We have answers here. So next we have like think and answer. So here some questions will be given. அந்த question வந்து நீ படிச்சு பார்த்துட்டு அது ஒரு ஒப்பீனியனா இல்லை ஃபேக்டா, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அது ஒப்பீனியன்னா ஒப்பீனியன் டிக் பண்ணணும், ஃபேக்ட்ஸ்னா ஃபேக்ட்ஸ் டிக் பண்ணணும். சரியாடா? ஸோ பார்த்துடலாமா? So first, on your birthday, you have been in the habit of receiving presents and good wishes. So இது எல்லாருமே நமக்கு நடக்கிறது தான். சரியா? So it's a fact. I have liked my talks with you. So it's my opinion. Then the best way to find what is wrong and what is not wrong is by discussion. So this is also fact. A letter can hardly take the place of the
talk. So this can be the opinion. Then for the desire to hide anything means that you are afraid. So this can be the fact of it. Okay, so next polama. Okay, so here you have listening. So listening la avanoda book back la question irukum, which means you'll have the passage. Adha padichu paathittu inga answers kuduthirken, tick paniko சரியா. Okay, so reading, there will be a diary writing. அந்த diary writing ல இருந்து சில questions கேட்டிருப்பாங்க. Questions also I have given the answer. So அதை படிச்சு பார்த்துட்டு இங்க ஒரு வாட்டி ஆன்சர் பண்ணி பாரு, செக் பண்ணிக்கோ ஆன்சரை. Then next போலாமா. So for writing, we are having developing hints. So developing hints is developing the phrases into full sentence. So உனக்கு தெரியும் இங்க like lesson lines கொடுத்திருப்பாங்க and இங்க மாதிரி words. சரியா, இந்த மாதிரி point கொடுத்திருப்பாங்க இல்லையா. So அதுதான் நம்மளோட developing hints. அந்த developing hints நம்ம என்ன பண்ணணும்னா like we have to make a passage of it. So அதுக்கு நம்ம சில points ஞாபகம் வச்சுக்கணும். First அதை வந்து read பண்ணணும். அந்த hints, அந்த developing hints twice or thrice. உனக்கு அந்த ஸ்டோரி புரிகிற வரைக்கும் கொஞ்சம் ரீட் பண்ணு அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பேசேஜ் வெல். அதுக்கப்புறம் ஜாட் டவுன் த பாயிண்ட்ஸ், எந்த பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்றத நோட் பண்ணி பாரு. If the events in the passage are in the present form, write the story in the past form. நமக்கு இது தெரியும். ஸோ அதை நம்ம டெவலப்பிங் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அது ப்ரெசென்ட்ல தான் நம்ம பாஸ்டில் எழுதிட்டோம். அரேஞ்ச் த மேட்டர் இன் 2 or 3 paragraphs. Give a suitable title. So for developing hints, title is a must. சரியாடா. ஸோ இங்கே ஒரு developing hints கொடுத்துருக்கு, லைக் மகேஷ் celebrating birthday on old age home. ஸோ அதை பற்றி அவன் ஓல்ட் ஏஜ் ஹோமில் போய் செலிப்ரேட் பண்ணுறான். ஸோ அதை பற்றி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஹியர் ஃபஸ்ட்டு நம்ம எழுதுறது போது நம்ம டைட்டில் போடணும். சரியா. ஸோ டைட்டில் போட்டாச்சு, மை பர்த்டே செலிப்ரேஷன். Okay, so my birthday celebration will be the title. Mahesh celebrated his birthday. So anga present tense la kuduthirpaanga. See, present tense la kuduthirukanga. So number change பண்ணும்போது past tense la மாத்தணும். Mahesh celebrated his 14th birthday at an old age home with his family and friends. His parents have informed the home in advance to diligent tasks. His friends bought all necessary things for the inmates of the old age home. His friends arrived home early, decorated the place with balloons and color paper. The inmates gathered at the hall and Mahesh cut the cake. Everybody sang the birthday song and clapped happily. Mahesh distributed cakes to all. He expressed his feelings and got their blessings. He offered them things like bedsheet, footwear, etc. Where was a lot of fun and entertainment programs. He was very happy and content. So இந்த ஏன் இதை படித்தேன் அப்படின்னா, நம்ம இதுக்கு இதே மாதிரி நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும். சரியா. ஸோ இங்கே டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு லெட்டர் எழுதணும். அதுவும் இப்போ ஃபாலோட் பை பார்த்துடலாம், லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன் கிராமர் வி ஆர் கோயிங் டு சி டிட்டர்மினஸ். ஸோ டிட்டர்மினஸ் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. ஸோ டிட்டர்மினஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு நீ என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா நவுனை ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா. ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சென்டென்ஸில் நீ நவுனை ஐடென்டிஃபை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோ. ஸோ நமக்கு நவுன்னா என்ன, நேம் ஆஃப் அ place, person, things or an animal. So நமக்கு இங்கே ஆப்பிள் இருக்கு, cats இருக்கு and father is a name, it's a collective name. சரியாடா. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி. ஸோ நவுனுக்கு முன்னாடி வரதை தான் நம்ம டிட்டர்மினஸ் அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் இதோட வேலை என்னன்னு பார்த்தா, இந்த டிட்டர்மினஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நவுனை பற்றி நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். விச் மீன்ஸ் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், பட் டிஸ்கிரைப் பண்ண மாட்டான். சரியா. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரைப் பண்ணால் அது அட்ஜெக்டிவாக மாறிடும். அதனால் அது வெறும் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன், நவுனை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் நம்ம டிட்டர்மினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே எத்தனை ஆப்பிள் இருக்குது, ஆன் ஆப்பிள் அப்படின்னா 1. ஸோ எத்தனை கேட்ஸ் இருக்குது, 2 கேட்ஸ் இருக்குது. தென் ஃபாதர், யாரோட ஃபாதர், மை ஃபாதர், அப்போ என்னோட ஃபாதர், அப்போ மை தான் நமக்கு டிட்டர்மினஸ். ஃபாதர் ஹாஸ் மெனி காஸ், எவ்வளோ காசு வச்சுருக்காரு, நிறைய காசு வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு டிட்டர்மினஸ். Okay,
So determinants are the words that introduce a noun. So it will speak about the noun, but it will not describe the function of the noun. Okay, provide some information about it, but do not describe it. So describe பண்ணா அது வேற ஃபார்மா மாறிடும். Okay வாடா? So determinants are followed by noun, which means very simple. Determinants na என்ன? It will follow by noun. So noun பத்தி நமக்கு ஒரு introduction கொடுக்கிறது தான் அதோட வேலை. ஓகேவா? The ball. So அப்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ball. Then 5 cats. இது நமக்கு determinants in the 5. His son. யாரோட son? His son. அவங்களோட பையன். So his will be the answer. Then some student. Okay. So இதுதான் நம்மளோட determinants. So இதுக்கு நமக்கு நிறைய types இருக்கு. So first என்ன அப்படின்றத பார்க்கலாம். So totally we have 6 types. சரியா? So first articles. So articles உனக்கு நல்லா தெரியும் நம்மளோட A and the. So A எங்க யூஸ் பண்ணுவோம், லைக் சிங்கிள் திங். the வந்து பர்டிகுலரான ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணும்போது, and வந்து vowel sounds கூட. So vowel sounds கூட தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது demonstrate. demonstrate அப்படின்னா நாலே தான். this, that, those, these. So இதுதான் நம்மளோட demonstrate. Then possessive adjectives. So possessive அப்படின்னா மை அப்படின்றது, என்னோடது அப்படின்றது எல்லாமே நம்மளோட possessive. Then quantifier. So quantifyனா எவ்வளோ இருக்கு, கொஞ்சமா இருக்கா, நிறைய இருக்கா, இல்லை எந்த நம்பர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றது. So some, any, few, little, more, much. So இதெல்லாம் quantifier. So next we have cardinal numbers. So cardinal numbers na just 1, 2, 3 இந்த மாதிரி வரது எல்லாமே நம்மளோட cardinal numbers. Then ordinal numbers, which means first, second, third, fourth, fifth, 20th, 60th, 100th இதெல்லாம் நம்மளோட ordinal. So 6 இருக்கு. First என்னது articles, demonstrative, then possessive, we have quantifier, cardinal and ordinal. Okay, next போலாமா? So here we are going for a question. Okay, so ஒரு சின்ன note இருக்கு. The quantifiers all. So நம்மளோட இங்க பார்த்தோம் இல்லையா? So இதை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ நம்மளோட quantifiers எல்லாமே இந்த மாதிரி quantifiers all, any, enough, less, lot of, more, must, on, none of, some, etc. are used both in countable and uncountable noun. But சில quantifiers நம்மளால வெறும் countable noun கூட மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். என்னன்னு பார்த்தா like, both, each. ஸோ இந்த மாதிரி both, each, either, fewer, neither. So இந்த மாதிரி சில வேர்ட்ஸுங்களை நம்மளால வெறும் countable noun கூட மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் apart from this இதெல்லாமே மேலே இருக்கிறது எல்லாமே நம்மளால uncountable noun and countable noun ரெண்டுத்து கூடயும் யூஸ் பண்ண முடியும். Okay, so next இங்க questions கொடுத்திருக்காங்க, like you have some 10 to 15 questions. So இப்போ இதை solve பண்ணலாமா? Can you bring me dash tools that I left in the garden? So garden அப்ப அங்க தூரமா இருக்கும், அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? Those. Okay, those. Dash earth revolves around the sun. So earth அப்படின்றது பர்டிகுலரா பிளானட்டை சொல்லிட்டாங்க. ஸோ பர்டிகுலர் திங்கை மென்ஷன் பண்ணும்போது நம்ம the யூஸ் பண்ணோம். I found dash 1 rupee coin in an playground while playing. So here if you see the answer will be a. பட் இப்போ அங்கே the நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரே I found the coin அப்படின்னு சொன்னாலே போதும். ஓகேவா? I found something which was ஏதாவது காயினை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லும் போது நம்ம the யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கே தான் யூஸ் பண்ணோம். ஏன் and வராது? ஸோ இப்போ சில பேருக்கு டவுட் இருக்கும், வவுல் தான் வந்திருக்குல்ல, அப்போ அங்கே and வரணும்ல, which means நம்ம வவுலோட சவுண்டை தான் பார்க்கணும். அந்த ஓ சவுண்டை மட்டும்தான் பார்க்கணும். சரியா? அதனால இங்கே நம்ம போட்டிருக்கோம். They aren't dash students in the library, which means they aren't என்ன வரும்? Much, many or lot. They aren't many students in the library. Next பார்க்கலாமா? It was dash unforgettable experience. So இங்கே நமக்கு அப்படி அந்த யூவோட சவுண்ட் வந்து ஸோ அதனால நம்ம அந்த சவுண்டை வச்சு நம்ம இங்கே and போட்டிருக்கோம். சரியா? Next போலாமா? I haven't got dash pictures in my bedroom. I haven't got any. So இங்க ain't, I haven't என்கிட்ட இல்லை அப்படின்றத இங்க anyன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். Okay, he said that he wanted to become dash an engineer. Okay, Isa. Kokila gave her pen
to dash child in the classroom on her birthday. So இங்க பார்த்தனா அவ கிளாஸ் ரூம்ல எல்லாருக்குமே அப்படின்றத அப்ப அங்க நான் ஆல் போடலாம் அப்படிதானே. ஸோ ஆனால் இங்கே நம்ம ஈச் தான் போட போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தா ஆல்னா என்ன, எல்லாருக்கும். ஈச்னா என்னன்னா ஒருத்தருக்கும் கொடுத்தா அப்படின்றதா இங்கே கான்செப்ட், சரியா. அதனால தான் அங்கே ஈச் யூஸ் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் ஒருத்தருக்கும் சிங்கிளாக சொல்லி மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஈச் யூஸ் பண்ணோம். ஓவராலாக பொதுவாக சொல்லும் போது ஆல் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இங்கே ஒருத்தருக்கும் கொடுத்ததுனால நம்ம ஈச் சொல்லியிருக்கோம். I have got to solve dash math problems before I go to sleep. So I have got to solve some math problems. சரியா. India is dash largest democracy in the world. So என்ன வரும், India is the largest democracy in the world. Next போலாமா. My father doesn't drink dash coffee. So இங்க என்ன வரும், much. I always keep dash money in my wallet for emergency. I always keep some. This year we are celebrating my sister's 2nd birthday. This and all will be easy, right? I have dash pens with me. I have 3. Okay. What is that noise? I think it is an aeroplane. ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட டிட்டர்மினஸ் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் த பப்ளிக் எக்ஸாம் ஆல்சோ. யூ வில் ஹாவ் திஸ். அதனால் மறக்காமல் கற்றுக்கோ, சரியாடா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 சென்டென்ஸை பாரு. She said, I have won the first prize. ஸோ இதை நம்ம டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம். ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் மீன்ஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். She said that she had won the first prize. இதை வந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட்னு சொல்லும் போது நமக்கு இந்த மாதிரி மார்க் இருக்கும், சரியா. இன்வெர்டட் காமாஸ் இருக்கும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ், சரியா. இதை வச்சு நம்ம டைரக்ட் அப்படின்னு நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சோம். இதை இன்டைரக்டாக நம்ம மாற்றும் போது இந்த மாதிரி எந்த ஒரு பங்க்சுவேஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தோன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம சொன்ன வார்த்தையை ஆக்சுவல் வேர்ட்ஸ் அப்படியே இருக்கணும், அதுதான் டைரக்ட். இன்டைரக்டுக்கு நம்ம மாற்றும் போது நீ அந்த வேர்ட்ஸை மாற்றிக்கலாம், பட் அவங்க சொல்ல வந்த அந்த விஷயத்தை மாற்றவே கூடாது, சரியா. அந்த மீனிங் ஆஃப் த வேர்ட் வந்து மாறக்கூடாது. தட் இஸ் இன்டைரக்ட். ஓகேவா. In the first sentence, the reporter conveyed the message of the girl using her actual words. So இதுதான் சரியா. இந்த கொட்டேஷனை போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஆக்சுவல் வேர்டை அப்படியே சொல்றது டைரக்ட் ஸ்பீச். In the second sentence, the reporter conveyed her message. மெசேஜ் சொல்லிட்டாங்க, பட் அவங்களோட ஓன் வேர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த இன்டைரக்ட் ஸ்பீச். She said that எந்த ஒரு கம்மாவும் இல்லை, நடுவில் எந்த பங்க்சுவேஷன் மார்க்குமே கிடையாது. அந்த மீனிங்கை அப்படியே சொல்லணும், பட் வேர்ட்ஸை மாற்றிக்கலாம். இதுதான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக நம்ம பார்க்குறது. இன் இன்டைரக்ட் we reproduce the actual words of the speaker. We place spoken in the inverted comma. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கமா வச்சு யூஸ் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இது எதுவுமே நம்ம வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வரக்கூடாது. ஸோ பிஃபோர் தட் இங்கே பாரு, இதை வந்து நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம். இந்த செட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்புன்னு சொல்லணும். ஸோ செட்டுனா என்ன சொல்கிறது, இட்ஸ் அன் ஆக்ஷன். ஸோ இட்ஸ் அ வேர்ப். அது என்ன வேர்பு, ரிப்போர்ட்டிங் வேர்ப். ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப்னா என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். We make the following changes when reporting the sentence. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றும் போது என்னெல்லாம் சேஞ்சஸ் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரனவுன் சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா. தென் ரிப்போர்ட்டிங் வேர்ப். ஸோ இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, இந்த வேர்பு கூட நம்ம ஒரு கன்ஜங்ஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சப்பார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் தட் ஆட் பண்ணி எழுதுவோம். ஸோ செட் கூட நம்ம கன்ஜங்ஷன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் த டென்ஸ், டைம் அண்ட் பிளேஸ். ஸோ டென்சஸை சேஞ்ச் பண்ணுறோம், தென் டைமை சேஞ்ச் பண்ணுறோம், அண்ட் பிளேஸையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ்ன்றது 1 by 1 காட்டுறேன். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. கௌசல்யா செட், we watched a film yesterday. ஸோ இங்கே டைம் இருக்குது, சரியா. நேற்று அப்படின்றது நமக்கு டைம்.
கௌசல்யா போட்டாச்சு. செட் செட்டுக்கு பக்கத்தில் நம்ம என்ன ஆட் பண்ணணும்? தட் ஆட் பண்ணோம். கௌசல்யா செட் தட். ஸோ வி அப்படின்றது இங்கே என்னவா மாறி போச்சு? தேவா மாறிடுச்சு பத்தியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரனவுன் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? வாட்ச்ட் அ ஃபில்ம் எஸ்டர்டே. ஸோ டென்சஸ் போட்டாச்சு. they watched a film yesterday அப்படின்றத the day before, which means நம்ம டைமையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சேஞ்சஸ். ஜஸ்ட் கௌசல்யா செட் தட்ன்னு போட்டுட்டு ப்ரனவுன் சேஞ்ச் பண்ணிட்டு அது கூட இருக்கிற லாஸ்ட் பார்ட் ஆஃப் த டைமை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரிப்போர்ட்டிங் இம்பெரேட்டிவ், விச் மீன்ஸ் இட் கேன் பி இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ். நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ ரிக்வெஸ்ட், ஆர்டர், சஜஷன் இது எல்லாமே நம்மளோட இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ் தான். டு ரிப்போர்ட் அண்ட் இம்பெரேட்டிவ் யூஸ் த பேட்டர்ன். இப்போ நார்மலான சென்டென்ஸ்ல நம்ம அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஒரு இம்பெரேட்டிவ், ஒரு ரெக்வெஸ்டாக இருக்கட்டும், ஒரு கமாண்டாக இருக்கட்டும், ஒரு ஆர்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் நீ பார்த்தனா ஜஸ்ட் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதணும். கார்த்திக் செட் டு ராம் please switch on the fan. So it is a request. அப்படிதானே? ஸோ இந்த செட்டுக்கு பதிலாக இந்த செட்டு 2வை எடுத்துட்டு கார்த்திக் requested. ஸோ இந்த வேர்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரியா? கார்த்திக் requested ராம் என்ன பண்ணானா? to switch on the fan. ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த செட் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஆர்டர்ட், requested, commanded இந்த மாதிரி வேர்ட்ஸ் போட்டு எழுதுறது தான் imperative. நெக்ஸ்ட், when reporting questions. So now imperative sentence பார்த்தோம். இப்போ question typeல ஒன்று பார்க்கலாம். just very easy. அங்க எப்படி ஆர்டர், கமெண்ட், ரிக்வெஸ்ட்னு போட்டோமோ அதே மாதிரி இந்த வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணும் போது அது கொஸ்டினாக மாறிடும். சரியா? ஸோ டைரக்ட் எக்ஸாம்பிள் போயிடலாமா? she said to me, where did you go? ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின். நமக்கு பின்னாடி கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இப்போ இதை இன்டைரக்டாக மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த செட்டை எடுத்துட்டு ஷீ ஆஸ்டு மீ. சரியா? இந்த மீயும் அப்படியே போட்டாச்சு. ஷீ ஆஸ்டு மீ. இங்கே ஏன் நம்ம ப்ரனவுன் மாற்றலை? ஏன்னா அங்கேயே சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம மாற்றலை. ஷீ ஆஸ்டு மீ வேர் டிட் யூ கோ. வேர் டிட் யூ கோவை வந்து ஐ வெண்ட். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் தானே சொல்கிறேன், இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. அப்போ நான் வந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சொல்கிறேன். சரியா? வேர் ஐ வெண்ட். ஓகே, இங்கே பார், வேர் டிட் யூ கோ அப்படின்றது எங்கே போனேன் அப்படின்றது இப்போ நான் ப்ரெசன்ட்டில் கேட்குறேன். அப்போ அவன் பாஸ்ட்டில் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கான், அதனால தான் இங்கே ஐ வெண்ட். ஸோ கோ அண்ட் வெண்ட். ஓகேவாடா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இஃப் த WH question is missing or if whether is added. ஸோ இப்போ ஒரு கொஸ்டினில் WH வேர்டு வந்து மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா if இல்லைன்னா weather. ஸோ இங்கே பார், have you watered the plant. ஸோ இப்போ இங்கே WH அந்த வேர்டு இல்லை இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக அந்த மாதிரி பிளேஸில் வந்து நம்ம if இல்லைன்னா weather ஆட் பண்ணி அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். Sometimes it is not necessary to report everything that is said word by word. It may be better to use reporting verbs which summarizing what was communicated. So this is like நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாற்றும் போது நான் சொன்ன மாதிரி எல்லா வேர்ட்ஸையுமே மாற்ற தேவையில்லை. ஸோ அந்த மீனிங்கை கரெக்டாக சொன்னால் போதும், அந்த பர்டிகுலர் ஆக்சுவல் வேர்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அது ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஹியர் யூ ஹாவ் அ பாக்ஸ் விச் காமன்லி யூஸ்டு வேர்ப். ஸோ இந்த மாதிரி அக்செப்டட், அட்வைஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஜஸ்ட் அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ரீவியஸாக சொன்னேன் இல்லையா, நம்ம ப்ரனவுனை சேஞ்ச் பண்ணணும், டைமை சேஞ்ச் பண்ணணும், பிளேஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் எந்த வேர்டு வந்தால் எந்த மாதிரி அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரனவுன் சேஞ்ச் பார்க்கலாம். ஸோ ப்ரனவுன் சேஞ்ச் இப்போ ஐன்னு சொல்லி இன்டைரக்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாரி ஐன்னு சொல்லி டைரக்டில் கொடுத்துருக்காங்கன்னா அதை இன்டைரக்டாக மாற்றும் போது நம்ம ஹீ இல்லைனா ஷீ யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ யூனா நமக்கு ஹீ, ஷீ, தே. ஸோ இந்த டேப்லர் காலமை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் யோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஹிஸ், ஹர், தேர். ஸோ ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவாடா? மை செல்ஃப் வில் பி ஹிம்செல்ஃப், ஹர் செல்ஃப் ஆர் தெம் செல்ஃப். we as we don't have here, only we have the plural form. So இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து question which means direct speech கொடுத்துருப்பாங்க, நம்ம இன்டைரக்டாக மாற்றும் போது இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு
denoting time or position. So changes of time. This, that, these, those, இது எல்லாமே. So this நம்ம questionல இருந்தா நம்ம that ன்னு போடணும். These அப்படின்னு இருந்தா அது pastல பண்ணும்போது those ன்னு போட்டுறணும். Then now, then ago அப்படின்னா before. So ரெண்டுமே past தான். But ஆனா it will change from direct to indirect. Last day இது வந்து previous day இல்லைன்னா the day before. Next day, the following day. So today will be that day, yesterday will be the previous day, tomorrow, next day, next week will be the following week or the previous week, last week will be the previous week, here and there. So இதெல்லாம் தான் changes related to the time and position. Okay, so here you have the box over it. So இதுக்கு answerum I have given, just go and check. சரியாடா? So இப்போ நம்ம okay, so இப்போ நம்ம first பார்க்கலாம். Pushpa said, do not spoil the ecosystem. So இது வந்து like commenting, requesting அந்த மாதிரி ஒரு request formல இருக்கு இல்லையா? So it's called advice. சரியா? So புஷ்பா இந்த செட்டை எடுத்துட்டு நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா advice யூஸ் பண்ண போறோம். ஓகேவாடா? So புஷ்பா advised, do not spoil அப்படின்றத not to spoil the ecosystem. அவ்வளவுதான். So இந்த do not வந்து நம்ம வெறும் not ன்னு மட்டும் போட்டிருக்கோம். சரியா? So this is first one. Second one பார்க்கலாமா? Edwin said, have you booked the tickets to Delhi? So it's a question mark, right? Question markல நமக்கு WH form வரல. ஓகேவா? So வரலன்னா நம்ம என்ன போடலாம்? If இல்லைன்னா whether add பண்ணலாம். So Edwin asked. So it's a question. அதனால நம்ம asked யூஸ் பண்ணியிருக்கோம். If I, youன்றது நமக்கு என்னவா மாறி போச்சு? I. So pronoun வந்து நம்ம change பண்ணியாச்சு. Had booked the ticket. So இங்க வெறும் booked இருக்கு. நம்ம had booked the ticket. tense மாத்திட்டோம். The ticket to Delhi. ஓகேவா? So time மாத்தி இருக்கு. Sorry. What is that? Tenses மாத்தி இருக்கோம். And we have asked the question, asked. And if add பண்ணியாச்சு. So இங்க time related நமக்கு எந்த changesம் இல்ல. அதனால அதை அப்படியே விட்டோம். Okay, Raymond said to Tilak, when are we leaving to our native place? சரியா? So இங்க என்ன மார்க்ல இருக்கு? Question மார்க்ல இருக்கு. அதனால நம்ம இந்த செட்டை எடுத்துட்டு என்ன போட போறோம்? Asked ன்னு போட போறோம். ஓகேவா? Raymond asked Tilak. So இங்க when are we leaving? So இங்க என்ன வரும்? When. Sorry, இங்க where போட்டேன்னா? Okay, so when are we அப்படின்றத where மாத்தியாச்சு. ஓகேவா? When they were leaving to are அப்படின்றது இங்க they போட்டதனால அங்க நம்ம their native போட்டிருக்கோம். சரியாடா? So Raymond asked Tilak when they were leaving to their native. So அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். Next, Maha said, Lakshana, you should get up early in the morning. So Maha என்ன சொல்றா? told. So இங்க said எடுத்துட்டு நம்ம told something you are telling to that. ஓகேவா? அதனால தான் இங்க said that நம்ம போடல. Maha told Lakshan that he should get up early in the morning. So that வந்து நம்ம இங்க add பண்ணிருக்கோம். Next போலாமா? Gladden said to his mother, can you please buy me a hot chocolate? So it's like a requesting form. ஓகேவா? So Gladden asked his mother politely. இல்லைனா Gladden requested his mother if she could buy him a hot chocolate. சரியாடா? So இங்க if clause ஏன்னா இங்க WH நமக்கு கிடையாது. அதனால நம்ம இங்க if போட்டிருக்கோம். Can you அப்படின்றத she-ஆ மாத்திருக்கோம். So pronoun-ஐயும் நம்ம change பண்ணியாச்சு. இங்க பாரு by me அப்படின்றது by him. Okay, so இந்த மாதிரி changes தான் நம்ம பார்க்கணும். Tomorrow I have to take a test in English. So said Sudha. So okay, next answer will be, so இங்க said Sudhaவை நம்ம first போட்டாச்சு. Sudha said. So said in போட்டதுனால நம்ம இங்க conjunction add பண்ணோம் இல்லையா? Sudha said that she had to take. So இங்க have அப்படின்றது வந்து had ஆயிடுச்சு. I அப்படின்றது she-ஆ மாத்திட்டோம். had to take a test in English the next day. So இங்க பாரு tomorrow நம்ம அந்த tabla column பார்த்தோம்ல, அது வந்து அங்க the next day கொடுத்திருக்காங்களே. So tomorrow எடுத்துட்டு the next day டைமையும் நம்ம மாத்திருக்கோம். Amali said to her sister, I need your help to arrange the books in the shelf. So Amali told her sister. Amali என்ன சொல்றா? Told her sister that. So நம்ம previous example பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். That she need
Okay. She needed her help to arrange the books in the shelf. Next question பார்க்கலாமா? Why don't you use crayons for coloring? Said Prabha to his son. Okay, said Prabhu to his son. So Prabhu, it's a question mark. அதனால we are telling asked. Okay. So Prabhu asked his son, why? Why he didn't use crayons for coloring? Okay. Okay, so that we have done. Next வந்து நம்மளோட project which is like a diary entry. நம்ம ப்ரீவியஸாகவே ஒரு questions பார்த்துருந்தோம் இது ரிலேட்டடாக. ஸோ அதே ஆன்சர்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ டைரி என்ட்ரியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேட்டு, டே, பிளேஸ், சால்யூட்டேஷன் which means அந்த டியர் அப்படின்னு போட்டு ஆரம்பிப்போம் இல்லையா, then content and your sign. Okay, so here you have a sample. The question is, write a diary entry each day of your month and compile them into a book. You may also name your diary as Anna Frank did. So Anna Frank நம்மளோட reading partல இருந்த மாதிரி. So sample பார்த்தலாமா? Yes. So yes, இங்க வந்து நம்ம date போட்டாச்சு, day போட்டாச்சு and salutation போட்டாச்சு. Dear Kitty, today was a wonderful day at school. I learned many new things in English class. Our teacher told us about Anna Frank and how she wrote her diary bravely. I felt inspired to express my thoughts honestly. I will try to write every day and make this diary the best friend. Okay, so good night Viji. So this is for mine. இந்த மாதிரி நீங்க சின்னதா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா டைரி என்ட்ரி எக்ஸாம்க்கு கேட்பாங்க because you are 9th standard, no? Okay, so before ending the class we can recall the lesson what we learned, a birthday letter. So first, this is the Nehru's letter to his daughter Indra from Naini prison. Okay va? So next பார்த்தனா his letter was a gift. எதுக்கான gift? Mind and spirit கான gift. He said that discussing with his daughter was better than sermonizing, which means advising. So advice க்கு பண்றதுக்கு பதிலா நம்ம discuss பண்ணலாம், அதுதான் அவர் சொல்லியிருக்கார். So discussion will give you the right thing. He reminded Indra fascinating character of Joan of Arc. He mentioned Babuji's effort in the freedom fight moment அப்போ. Then he advised Indra not to do anything secretly. No secret room சொன்னாங்களையா, no room for secrecy and hiding. இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே நீ லைட்ல வாழ்ற மாதிரி அர்த்தம். Nehru wished his daughter to be a brave soldier in India's service. Okay, so these are the things today we have seen. More than, if you have any other queries you can tell me in the comment section. சரியாடா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ண மாதிரி நம்மளோட அப்பாவை நமக்கு ரொம்ப பிடிக்கலையா, ஸோ எனக்கு கீழே லவ் யூ டேடி அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் ஹாவ் அ குட் டே.